ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3ல இருக்க எக்ஸசைஸ் 1.1ஓட 4th சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4th சப்டிவிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். 8 டிவைடட் பை 1/2ன்னு இருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவிஷன் இருக்கும் போது நம்மளால வந்து இது மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மல்டிபிகேஷனா மாத்தணும். இந்த ஆபரேஷனை வந்து மல்டிபிகேஷனா மாத்தணும். ஸோ மல்டிபிகேஷனா எப்படி மாத்தணும்னு பாத்தீங்கன்னா, 8 டிவைடட் பை 1/2 இருக்குல்ல, ஸோ மல்டிபிகேஷனா மாத்தும் போது என்ன ஆகும்னா 8 into 2/1 மாறிடும். அதாவது இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ரெசிப்ரோக்கல்னா டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துரும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துரும். ஓகேவா, அதுதான் வந்து அதோட அர்த்தம். சோ இப்ப பாருங்க, இப்போ 8 into 2/1ங்கிறது வந்து 2ன்னு கூட நம்ம எழுதலாம். ஓகேவா, அப்ப 8 into 2 என்னது? ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் வந்து 8 into 2 16. சோ இதான் வந்து ஆன்சர் 4th சம்க்கு. 5th சம்க்கு வந்து the number which has its own reciprocal, அதாவது ஒரு நம்பரை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அதே நம்பர் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2/3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 3/2ன்னு வருது. ஸோ இது கிடையாது. ஸோ என்ன ஒரு நம்பர் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 1/1 which is 1. 1 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான் கிடைக்கும், எந்த எப்படி இது பண்ணாலும். ஸோ 5th ஒன்க்கு ஆன்சர் என்னது 1, 4th ஒன்க்கு ஆன்சர் வந்து 16.